வெல்கம் டு ராஜி முரளி விலாக்ஸ் சேனல். நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் கருட புராணம். இதுக்கு முன்னாடி 15 பகுதிகள் போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது 16வது பகுதி போட போகிறேன். சிசுவதை காரணம் மற்றும் தண்டனை அதை பற்றி சொல்ல போகிறேன். பார்க்காதவங்க நம்ம பிளேலிஸ்ட்டில் முதலேருந்து பாருங்கள், மற்ற பதிவுகளையும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சிசுவதை காரணம் மற்றும் தண்டனை. சூதமா முனிவர் சனகாதி முனிவர்களை பார்த்து, இதுவரை ஸ்ரீமன் நாராயணன் மானிட ஜென்மத்தில் செய்ய வேண்டிய தான தர்மங்கள், அதனால் ஏற்படும் புண்ணிய பாவங்களினால் ஏற்படும் நரக வேதனைகள், பிரேத ஜென்மமும் அது தொலைவதற்கான பரிகாரங்களையும் கருட பகவானுக்கு உரைத்ததை அப்படியே உங்களுக்கு சொன்னேன். அடுத்து கருடனுக்கு பகவான் விளக்கியவற்றையும் கூறுகிறேன். சட்டத்துக்கு புறம்பான தொழில் செய்பவனுக்கும் பாவமென்று தெரிந்தே கொலை புரிகின்றவனுக்கும் வாழ்நாள் குறுகும், வெகுகாலம் நரகத்தில் கிடப்பார்கள். உயிர்வதை செய்பவருக்கும் இதே நிலைதான். கருவை சிதைப்பவர்களுக்கு மறுபிறவியில் குழந்தைகள் பிறக்காது, இல்லையென்றால் அற்ப ஆயுளில் மடியும். தேகம் அனித்தியம் என்பதை எப்போதும் மறக்கலாகாது. அதிகமான பாவங்களை செய்பவன் நாய் நரியாக பிறக்கின்றான். மரணத்தை விட ஜனனம் அதிக துன்பத்தை தரக்கூடியது. கர்ப்ப காலத்தில் அன்னையின் மலம், சிறுநீர் ஆகிய நாற்றங்களை அது சகித்தே ஆக வேண்டும். தாய் இருமும் சமயம் சிசுவுக்கு நடுக்கம் ஏற்படும். தாய் தும்மினால் சிசு அதிரும். தாய்க்கு காய்ச்சல் கண்டால் கர்ப்பம் கொதிக்கும். பெற்றவளுக்கு வைசூரி கண்டால் குழந்தைக்கு பார்வை பறிபோகலாம். பிறவா வரம் வேண்டும் என்று மகான்கள் கேட்பது இதற்காகத்தான். ஒழுக்கமும் நேர்மையும் நற்பண்புகளும் தெய்வ பக்தியும் கொண்டவனுக்கு மறுபிறவி வாய்ப்பதில்லை. பொருளை சேமித்து அழகு பார்க்காமல் தீர்த்த யாத்திரை, தான தர்மம் என்று புண்ணியங்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அலைகள் தோன்றி மடிவது போல் பாவிகள் மீண்டும் மீண்டும் பிறந்து பாவத்தை பெருக்கிக் கொள்கிறார்கள். பிறந்தவுடன் ஒரு சிசு மடிவது சிசுவின் பாவத்தோடு அதன் பெற்றோர்களின் பாவமும் சேர்ந்துதான் நடக்கிறது. நீண்ட ஆயுள், ஆரோக்கியமாக பேரன் பேத்திகளோடு வாழ்பவர் புண்ணியவான். கருடா, இனி மரணம் பற்றிய சில கர்மாக்களை சொல்கிறேன், கேள். ஒரு பெண் கருவாகி 6 மாதங்களுக்குள் அது கரைந்து போனால் 6 நாட்கள் தாய்க்கு சூதக தீட்டு உண்டு. 7 மாதம் என்றால் 7 நாட்கள், இப்படியே கணக்கிட வேண்டும். தந்தைக்கு தீட்டு கிடையாது. இந்த சிசுவுக்காக செய்யப்பட வேண்டிய கிரியை எதுவும் இல்லை. பொய் சொல்லாதிருப்பது, கடமை தவறாதிருப்பது, விட்டு கொடுத்து வாழ்வது, பெரியோருக்கு கீழ்ப்படிவது, இனிய சொல் பேசுதல், தான தர்மம் செய்வது, இதெல்லாம் பிறவியை அழிக்கும் நற்கர்மாக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த தலைப்பு மகப்பேறு பெரும் செல்வம். அடுத்த பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.